சற்றுமுன் கிடைத்த முக்கிய செய்தி, கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் மற்றும் சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் மற்றும் சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. மின்னஞ்சல் மூலம் நீதிமன்றங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மிரட்டலை தொடர்ந்து வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் நீதிமன்றங்களில் சோதனை செய்து வருகின்றனர். வெடிகுண்டு மிரட்டலால் நீதிமன்றம் மற்றும் சுற்றுப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் மற்றும் சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மின்னஞ்சல் மூலம் நீதிமன்றங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் ஆனந்த், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். கிருஷ்ணகிரியில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் இமெயில் மூலமாக வந்திருக்கும் நிலையில் கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இருந்தவர்கள் உடனடியாக வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் வெளியேற்றப்பட்டு தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்படும் என மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் இன்று பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று காலை சுமார் 11 மணி அளவில் கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்குள் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் எஸ்பி அலுவலகங்களுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. அந்த இமெயிலில் 3 RDX மருந்துகள் நிரப்பிய தற்கொலைப்படை மனிதர்கள் தாக்குதல் நடத்த உள்ளதாகவும் தமிழகத்தில் நிலவும் பிரச்சனைகள் மற்றும் ஜாக்டோஜியோ அமைப்பின் ஆர்ப்பாட்டங்களை திசை திருப்பும் நோக்கில் திமுக அரசு நீதிமன்றங்களை குறிவைத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டதாக தெரிகிறது. மிரட்டல் தகவல் கிடைத்ததும் உடனடியாக காவல்துறையினர் நீதிமன்ற வளாகத்திற்கு விரைந்து சென்றனர். அங்கு பணியில் இருந்த நீதியரசர்கள், நீதிமன்ற ஊழியர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து நீதிமன்ற வளாகம் முழுவதும் காவல்துறையினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. வெடிகுண்டு கண்டறியும் நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு நீதிமன்ற வளாகம் முழுவதும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இதனால் நீதிமன்ற வளாகம் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த மிரட்டல் உண்மையா அல்லது போலி தகவலா என்பது குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்தும் நீதிமன்றம் முழுவதும் சோதனை செய்து வருகிறார்கள். இதனால் கிருஷ்ணகிரி பொதுமக்களிடம் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி ஆனந்த். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் பிரகாஷ் ராஜ் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரகாஷ் ராஜ், இந்த நீதிமன்றங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்காங்க இல்லையா, இந்த சம்பவம் பற்றி விவரிக்கலாமா? வணக்கம் அபிஷேக். சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு தடுப்பு பிரிவு நிபுணர்கள் ஒவ்வொரு அறைகளாக சென்று சோதனை. சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் செயல்பட்டு வருகிறது. பல்வேறு வழக்குகள் தொடர்பாக மக்கள் கூட்டம் நீதிமன்றத்திற்கு தினசரி வந்து செல்கின்றன. இந்த நிலையில் இன்று நீதிமன்றத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. உடனடியாக வெடிகுண்டு தடுப்பு பிரிவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மோப்பநாய் மற்றும் மெட்டல் டிடெக்டர் உதவியுடன் நீதிமன்றத்தின் ஒவ்வொரு வளாகங்களாக சென்று சோதனை செய்தனர். குறிப்பாக வெடிகுண்டு தடுப்பு பிரிவு நிபுணர்கள் உதவியுடன் இந்த சோதனை செய்யப்பட்டது. இதற்கு முன்பாக சேலம் மாவட்டத்தில் 5க்கும் மேற்பட்ட முறை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ் ராஜ்.